மகாபாரதத்துல யுத்தம் முடிவுல யார் இருந்தான்? இவன் 5 பேர் தான் இருந்தான். எல்லா சொந்தக்காரனும் செத்து போயிட்டான். என்னத்தை போய் ஆள்றது? துரியோதனுக்கு எவ்வளவு பேருப்பா? 100 பேர். அவனுக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாம் சொன்னான். எல்லாம் செத்து போயிட்டான். அவனும் செத்து போயிட்டான். ஆடு ஆள்றது? மண்ணை ஆள முடியுமாப்பா? மக்கள் ஆள்றது நியாயமா? மண்ணை ஆள்றது நியாயமா? அதுதான் பகீரதன் கேட்டான். நான் யார் ஆள்றது? மாயேன்னு கத்துனான். வெற்றி வீரன்னா தேவனை ஜெயித்து விட்டேன், தேவர்களை வென்று விட்டேன், அசுரகுலமோ திலகம் அப்படின்னு நான் பகீரதன். திரும்பி பார்த்தான், ஒருத்தனோட இல்ல, தேவர்கள் எல்லாம் கொண்டுட்டான். இவன் மட்டும் ஜெயிச்சு வாழை விண்ணோக்கு உயர்த்தி அப்படியே வெற்றி கழிப்புல சத்தம் போட்டான். யாரும் எதிர்க்க முடியல, தேவர்களை வென்றேன் அப்படின்னு யுத்த கழிப்புல ஆங்காரமா சத்தம் போட்டு தன்னுடைய வெற்றியை உலகுக்கு பறைசாத்தினான். திரும்பி பார்த்தான், ஒருத்தனும் சத்தம் போட ஆளே இல்லை. இவனும் எல்லாம் செத்து போயிட்டான். இவன் ஒண்டியா நிக்கிறான் போர்க்காலத்துல. அப்பதான் அவனுக்கு ஞானம் வந்தது. மாயே அப்படின்னு கதறினான். கதறி பூமியில கால் பதிச்சு முட்டி போட்டு கீழே விழுந்து மண்ணுல விழுந்தான். அவனுடைய மணிமுடியெல்லாம் நசுங்குச்சு. அவனுடைய வீரவாளெல்லாம் போன இடம் தெரியல. சுத்தி அவனை இருள் சூழுது. கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழுது. அப்பதான் கவனிக்கிறான், ரத்தமும் சதையுமா இந்த மண் சேரும் சகதியுமா கிடக்கு ரத்தத்துல. அப்ப நினைச்சா இதனால ஆக போகுது என்ன அப்படின்னு கேட்டான். இதனால என்ன ஆக போகுது? உள்ள இருந்து ஒரு கேள்வி கேட்டு, ஜெயிச்சுட்டியா? ஜெயிச்சுட்டேன், ரைட்டு, இனிமே என்ன அப்படின்னு கேட்கிறான். யாரு ஆள்றது? யாருமே இல்லை, நீ மட்டும் தானே இருக்க, தனித்து விடப்பட்டியா? அப்பதான் அவன் கேட்கிறான், எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் சாவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்பதான் மீண்டும் என்ன பண்றான், இம்மார்டாலிட்டி பற்றி யோசிக்கிறான். இங்கெல்லாம் இந்த சொந்தக்காரங்கெல்லாம் திருப்பி வரணும், இந்த இழப்பை என்னால தாங்க முடியல. அப்ப என்ன சொல்றான், அந்த புராணத்துல திரும்ப பிரம்மாவை நோக்கி, அவன் தானே படைப்பின் கடவுள், பிரம்மாவை நோக்கி தழுதுறான். அப்ப என்னப்பா செய்யறது, என்ன வேணும்ன்றான். இது மாதிரி ஆகி போச்சு, நான் என்ன பண்றது அப்படிங்கிறான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. கங்கை பூமிக்கு வந்தான்னா இந்த உயிர்கள் எல்லாம் திரும்ப முளைச்சுக்கும், திரும்ப ஜனிக்கும், திரும்ப சொந்தக்காரங்க எல்லாம் உற்பத்தி முடியும். சரி, நான் கங்கையை நோக்கி தவம் பண்ணான். பகீரத தவம்னு அதுக்கு பேரு. ஏன் ஒற்றை காலில் அது வரைக்கும் தவம் பண்ணா? ஆசனங்கள்ல இந்த கட்டவர்களால இது வரைக்கும் யாருமே பண்ணல, பகீரதன் மட்டும் தான் பண்ணான். ஒற்றை விரல் தெய்வம் சொன்னான். அந்த கட்டவிரல் தவத்துக்கு என்ன பண்ணாங்க, அந்த அம்மா கீழே இறங்கி என்ன சொன்னா, அந்த அம்மா என்னப்பா வேணும், இது மாதிரி என் சொந்தக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி ஆயிட்டான், எல்லாம் செத்து போயிட்டான், அது மாதிரி ஆயிட்டேன், மீண்டும் என்னுடைய உறவுகளை எல்லாம் உயிர்ப்பிக்கணும், நீங்க வந்தா உயிர்ப்பிக்கலாம்னு சொல்றாரு பிரம்மா. அப்ப அந்த அம்மா என்ன சொன்னா, நான் பூமியில இறங்கினா பூமி அழிஞ்சு போடும், என்னை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், உன்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கு? திரும்ப பிரம்மாட்ட கேட்டோன்னு பிரம்மா என்ன சொல்றாரு, சிவனை நோக்கி தவம் பண்ண அப்படின்னு. உடனே மீண்டும் கட்டவிரல் தவத்துல கடும் பிரயத்தனம் பண்ணி இந்த பகீரத, அதனாலதான் பகீரத தவம்னு பேரு. எவ்வளவு பேர் தவம் பண்ணிருப்பானா இல்லையா? உட்காந்துக்கிட்டு இருப்பான், நின்றுகிட்டு இருப்பான், யுகமா பண்ணிட்டு இருப்பான். இவன் ஒருத்தன் தான் கட்டவிரல்ல அந்த தவத்தை பண்றான். ஒற்றை விரல் தவம் அது. இந்த கட்டவிரல் தவத்துக்கு கணிந்து ஈசன் பூமிக்கு வந்தான். என்ன வேணும் அவனுக்கு அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி அப்படின்னா, அப்ப இவன் கேள்வி கேட்டுக்கலாம்ல, ஈசா இது மாதிரி என்னோட எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுன்னு ஈசன்கிட்டே கேட்டுருக்கலாம். ஆனா அதை கேட்கிற நாலேஜ் வரல அவனுக்கு. அவன் என்ன பண்ணா, ஆகாய்க்கு இங்கே பூமிக்கு வரணும், அம்மா வரேங்கிறாங்க, நான் என்ன பண்றது, இது மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, வர சொல்லு, நான் பாக்குறேன். அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இடி மின்னல் மழை பூமியா புயலா உலகத்துல இறங்குனாங்க. அந்த சத்தத்தை போயிட்டு உலகமே அதிருது. பூமியில இறங்கும் போது அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சடையை விரிக்கிறார். சடையை விரிச்சு கங்கையை பூமியில இறக்கும் போது அது மழையா பூமியில இறங்குது. அதான் இன்னைக்கும் சாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சலடையை வச்சு தண்ணி ஊத்திட்டு இருப்பான். அப்படி இறங்குனது பெரிய பெரிய ஆலங்கட்டியா அரசங்கட்டியா பொத்துன்னு உழுந்துன்னு வச்சுப்பா. பெரிய பெரிய பனி கட்டியா அந்த பூமியில என்னப்பா இருக்கும், எல்லாம் செத்து போயிட மாட்டா. அதான் கங்கை முடி வார் சடையன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சடையில அந்த கங்கையை அவர் முடிஞ்சிட்டார். திரும்ப அதுக்குள்ள ஒரு அடக்கம் ஆயிட்டதுனாலதான் அவருக்கு கங்காளன் அப்படின்னு பேரு. கங்கையை ஆண்டதுனால அவருக்கு கங்காளன் அப்படின்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் அந்த பூமிக்கு வந்தாங்க. அப்புறம் மழையா வந்துச்சு, ஜனிச்சது, உயிர்கள்லாம் திருப்பி உற்பத்தி ஆச்சு. பகீரதன் மீண்டும் தன்னுடைய நாட்டை ஆண்டான்னு அது போதுன்னு வச்சுக்கோ.